எனக்கு 2 டோராயாக்கி கிடைச்சதே. அது ஜியோன் தானே? ஜியோன் அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னது ஜெய்கோட காமிக்க பார்க்க போயிருந்தியா? அதனாலதான் நீ அவன் ரூம் கிட்ட நின்னுட்டு இருந்தியா? ஜெய்கோ என்னென்னவோ பண்றா. காம்படிஷனுக்குள்ள நுழையறதுக்காக என்கிட்ட எதுவுமே சொல்லவும் மாட்டேங்கிறா. அண்ணங்கிற முறையில அவளை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன்ல. உங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த சொல்லட்டுமாலே? இப்படிதான் ஜெயிக்கணும்னு போன தடவை அவ இழைச்சு துரும்பா போயிட்டாளா? ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத. நான் என்னோட வாயை மூடிக்கிறேன். வாயை மூடல நோபிட்டா. ஸ்கூலு ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்துலயும் தோக்குறவன் நீ எப்படி ஏன் தங்கச்சியை கிண்டல் பண்ணலாம்? நீங்க தான் 2 பேரும் சேர்ந்து ஜெய்கோ கிட்ட அட்வைஸ் கொடுக்கணும். அதுவும் காமிக் புக்ஸ் மூலமாவே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அதெல்லாம் முடியாது. ஓகே நாங்க பண்ண தயாரா இருக்கோம். என்னல சொல்ற? ஹாய் நோபிட்டா. ஹாய் டோரேமான். சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஓகேல. இங்க வாங்களே. இதுதான் ஜெய்கோட ரூமா? வேடிக்கை பாக்குறது விட்டுட்டு காமிக் புக்க தேடுங்களே. ஆமா என்னது இது? எல்லாடி கண்டுபிடிச்சிட்டல. இதுதான்ல அந்த புக்கு. அதான் நம்பர் 1. அப்புறம் வெர்சஸ் வாரியர்ஸ் ரோஸ். ஆஹா 2 புக்குமே சூப்பரா இருக்கே. காட்டு, இவங்க தான் கதை எழுதுறாங்களா? கிறிஸ்டியன் கோடா. கிடைக்காதீங்கல்ல, அவங்க ரொம்ப பெரிய காமிக் ஆர்டிஸ்ட் இல்ல. அடே என்னல இது? இதுல ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு. துறக்காம உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு எப்படி பாக்குறது? கவலைப்படாத, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. புக்குக்குள்ள போற ஷூஸ். நாம இந்த ஷூஸ போட்டுக்கிட்டோம்னா நம்மளால எந்த கதை புக்குக்குள்ள வேணும்னாலும் போக முடியும். அப்படி சொல்லிட்ட டோரேமான். நாம முதல்ல நம்பர் 1 புக்குக்குள்ள போயிட்டு வந்துடலாம். நானும் வரேன். இருங்க, நானும் வரேன். ஓஹோ, இதுதான் ஜெய்கோவோட காமிக் உலகமாலே. நல்லா பாருங்களே, அவ இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு சொல்ல முடியாது. என்னல சொன்ன? என் ஜெய்கோ ரொம்ப அறிவாளில. நல்லா இருக்குன்னு சொல்லல. நல்லா இருந்தா நாம ஏன் இதுக்குள்ள வர போறோம்? அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. ஆமா, கூட வேற யாரும் நின்னுட்டு இருக்காங்களே. அது நம்மள எப்படி இருக்கு? உங்க கால் இவ்வளவு பெருசா இருக்கு. பாதி முகத்துல கண்ணதா இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது ரயூசி கிட்ட நான் என்னோட அன்பு சொல்ல போறேன். உனக்கு வாழ்த்துக்கள் மஹிகோ. அப்படின்னா நான் உங்க நடுவுல வரல. நான் போயிட்டு வரேன். இல்ல, இவங்க எதை பத்தில பேசிட்டு இருக்காங்க? சரி வாங்க போய் கேட்கலாம். நீ அங்க போக கூடாது. அப்படி போனீனா கதையே மாறிடும்ல. இது அன்பு பத்தின கதைன்னு நினைக்கிறேன். மத்த கதை மாதிரிதான். பக்கத்து வீட்டு பையனோட இவன் நட்போட இருக்கணும்னு ஆசைப்படுறா. குட் மார்னிங் மஹிகோ. மிஸ்டர் ரியோசாக்கி. அப்போ அதுதான் அந்த பையனா? நான் வந்துட்டேன். நான் முகத்தை காட்ட மாட்டேன். கையை எடுக்க போறேன். இப்ப என்ன பாரு. என்ன இது? அவனுக்கு முகமே இல்ல. அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. முகமே இல்லாத ஒரு கேரக்டரா என் தங்கச்சியால எப்படி இப்படி யோசிக்க முடிஞ்சது? சரி அவசரப்படாத. அவ என்ன வரைஞ்சு முடிக்காம கூட இருக்கலாம். அப்படின்னா ஜெய்கோ இந்த கதையை தான் அனுப்ப போறாளா? இது எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு தெரியலையே. போய் பார்க்கலாமா? ஆமா ஜியான், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஜெய்கோ, அது என்னன்னா உன்கிட்ட க்ளூவை கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தோம். கொஞ்சம் இதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறியா ப்ளீஸ்? கோச்சிக்காத. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. என் கதையை காம்படிஷன்ல சப்மிட் பண்ணணும். ஒரு கவர் போட்டு தான் மூடி இருக்கேன். அது பத்தாதுன்னு இப்ப கடையில வாங்க போயிட்டு இருக்கேன். அப்படின்னா இந்த வேலையை என்கிட்ட விட்டுடல. இந்த வேலையை என்கிட்ட விட்டுடு. இதை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு பத்திரமா அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பாக்கும். நீ எதை பத்தி சொல்ற? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல எது கிளம்பு பாப்பா. சரி டாட்டா, போயிட்டு வா. போயிட்டு வா. தெரியல, அடுத்தது என்ன? இந்த புக்குக்குள்ள தானே போறோம். இந்த அரண்மனையில இது ஃபங்க்ஷன் நடக்குது போல இருக்கு.
எங்க பார்த்தாலும் பூவா இருக்கு. ஏலே, இந்த ஜெய்கோவோட கிரியேஷன் எல்லாம் பார்த்தா எனக்கு கோவமா தான் வருது அவள. ஆஹா, எனக்கு தெரியும் அந்த கவர் போட்டோல இருந்தது இவன் தான். அப்படின்னா இவன் தான் மெயின் கேரக்டர். நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஜியான்? இதுக்கு மேல கதையில என்ன நடக்கும் தெரியல. நீயே எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்ட ஜியான். அடடா, இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இனிமே இந்த கதையில நீதான் ஹீரோ நோபிட்டா. நீ இதுக்கு ஒத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ ஒத்துக்கலன்னு சொன்னேன்னு வச்சுக்க உன்ன. இப்படி எல்லாம் பேசினா அவன் என்ன என்கிட்ட இருந்து தப்பிக்க வேலை பாக்குறீங்க. பண்ணுவான்? வேற வழியில ஒத்துக்கணும் நோபிட்டா. கொஞ்சம் அமைதியா இரு டோரேமான். இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. உடம்பு நிறுத்தல. இது உனக்கு சூப்பரா இருக்கு நோபிட்டா. ஸ்டார் கிரேஸ் இளவரசியை எங்க அடைச்சி வச்சிருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க கொள்ளையர்கள் கப்பல்ல தான் இருக்காங்க. என்ன யார் இங்க சார் கிறிஸ்? ஏய் நோபிட்டா, அவ உன்னதான் சொல்லிட்டு இருக்கா. ஆமா இல்ல, நீ அப்படியே மெயின்டைன் பண்ணல. அட கொஞ்சம் சும்மா இருங்க. சீக்கிரம் உருவத்தை மாத்துங்க. ஆமா சீக்கிரம். நம்ம எல்லாம் ரோசியஸ் வாரியர்ஸ், நியாயத்துக்கு போராடுறவங்க. அவங்கள உடனே காப்பாத்தணும். அவங்க எல்லாம் கோழைங்க, நாம எல்லாம் வீரர்கள். கதைப்படி உன்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி குறையுதே. சரி, அந்த மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. என்ன எந்த மாயாஜால வார்த்தை? எனக்கு தெரியல. எனக்கு நோபிட்டா என்கிட்ட எதுவும் கேட்காதல. உண்மைக்கும் நியாயத்துக்கும் போராடுற நாங்க நிழல்ல இருந்து நிஜத்துக்கு வந்து வண்ணமா மாறணும். இது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. வாங்க போய் இளவரசிய காப்பாத்தலாம். நம்மளால பறக்க முடியுமா? காப்பாத்துங்க, இது ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இதுதான் வேணும். சரி கிளம்பு, நாமளும் பறந்து போகலாம். ஓகே. நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க இளவரசியை காப்பாத்துங்க. இல்ல, முதல்ல எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி எல்லாம் ஓடக்கூடாதுல. கதையில நீ தானே ஹீரோ. எதுக்குல இப்படி பயந்து ஓடிட்டு இருக்க? என்னால உதவி எல்லாம் செய்ய முடியாது ஜியான். நியாயத்துக்காக போராடுறவன்ல நீ. உன்னை எதிர்க்கிறவங்கள தவிடு பொடி. சூப்பர்ல பார்த்தல என்னோட பவரை. இத வந்துட்டேன். டோரேமான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தெரியும், இதை பயன்படுத்திக்கலாம். ரெடி போ. ஆஹா, அவரே இங்க விழுந்துட்டாரு. உங்க ரெண்டு பேரும் நாங்க விட மாட்டோம். காப்பாத்துங்க, யாராவது வாங்க. சீக்கிரம் இளவரசி, இங்க இருந்து போயிடலாம். நாமளே அவரை தள்ளி விட்டுட்டோமே. அப்படிதான், நீங்க தான் நியாயத்துக்காக போராடுற ரோஸ் வீரர்களா? உடனடியா இங்க இருந்து போயிடுங்க. எங்க கூட சண்டை போடணும்னு நினைச்சீங்க, அப்புறம் உங்க யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். டோரேமான், சீக்கிரமா ஏதாவது பண்ணி பண்ணிடாதீங்க. இல்ல இது இல்ல, இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். ஆஹா. நீங்க பண்ற இந்த தப்பான வேலையெல்லாம் உடனே நிறுத்திக்கங்க. ஜியான், யாரு நீ? இவங்கள ஒருத்தங்க தானே நானும். இத வந்துட்டல. உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். இதையும் வாங்கிக்கல. ரெண்டே அடிதாப்ல எல்லாரையும் ஒட்டு மொத்தமா சாச்சிட்டேன். பாத்தீங்களா? என்னால இத நம்பவே முடியல. சார் ஜெயன், நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அட பரவாயில்ல, இதுல என்னங்க இருக்கு? எனக்காக நீங்க அரண்மனையில வந்து விருந்து சாப்பிடணும். என்னது விருது நான் சொன்னீங்க? அடே கப்பா, வகை வகையா ரகரகமா இருக்கே. எல்லாமே அருமையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? என்ன? என்னப்பா இந்த கதையில ஜியான் ஹீரோ ஆயிட்டான்? என்ன கதையே மாறிடுச்சு? இப்ப நாம தான் படை வீரர்கள் ஆயிட்டோம். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆஹா, ஜெயிக்கோ.
ஏய் ஜியான், நீ எப்படி என்னோட புக்க பார்க்கலாம்? அது ஜெய்கோ, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் இந்த கதைக்குள்ள போய் எல்லாரையும் அடிச்சு தம்சப் பண்ணி ஹீரோயினியே காப்பாத்திட்டேன். பொதுவா உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீ ஆரம்பத்துல இருந்து படிச்சு பாக்குறியாமா? நீ என்ன சொல்ற? வேண்டாம் வேண்டாம், அதை பாத்துறாத. ஆ? ஆமா, என்னது இதெல்லாம்? பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என் கதை கிட்ட வராதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏதேதோ செஞ்சு நீங்க என்னோட கதையை கெடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா நல்ல வேளை, நான் ஏற்கனவே இந்த கதையை மேகசின்க்கு அனுப்பிட்டேன். என்னது, நீ அனுப்பிட்டியா? என்னோட விஷயத்துல அனாவசியமா தலையிடாதீங்க. எல்லாரும் என் ரூமை விட்டு வெளியே போயிடுங்க. இனிமே வராதீங்க. இல்ல, இது எல்லாமே உன்னோட தப்பு தான் நோபிட்டா. என்னது என்னோட தப்பா? நீ செஞ்ச இந்த தப்புக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்ல. ஒரு நிமிஷம் ஜியான் சார், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது கூட ரொம்ப நல்லாதான் இருக்கு. உண்மையாவே நான் ஜெயிக்கணும்னு ஜியான் ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது? அம்மா, எல்லாரோடையும் சேர்ந்து ஹைக்கிங் போக போறேன்ல, அதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். என்ன இவ்ளோ வெப்பமா இருக்கு? அப்படியா? நாளைக்கும் அப்படிதான் இருக்கணும். நீ சொல்றது நியாயமே இல்ல. தக்காளியோட மிளகாவையும் குறைந்த காற்றழுத்தத்தின் பரப்பு தொடர்ந்து பரவுது. தெற்குல இருந்து ஈரமான காற்று தொடர்ந்து நகருது. அதனால நாளைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது.